பிராண்ட் கொலாபரேஷன் அப்படின்றது இப்போ ஒரு மேஜரான ஒரு விஷயமா இருக்கு. கிரியேட்டர்ஸ் மத்தியிலயும் சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மத்தியிலயும் சரி, அதில நம்ம எதை சூஸ் பண்றோம், எதை ஆடியன்ஸ்க்கு வந்து ஆத்தென்டிக்கா அது இருக்கா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணி டெலிவர் பண்றது அப்படின்றது, ஐ திங்க் இப்போ பிராண்ட்ஸ் ரொம்ப அதிகமா கொலாபரேட் பண்றதால, இத சூஸ் பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இது வார்த்தை தான் புதுசு தவிர, அது ஓகே. அந்த காலத்திலேருந்தே வந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய கூல் ட்ரிங்க்ஸ் பிராண்டுக்கு ஆமா, ஆக்டர் விஜய் வந்து ஆமா. பண்ணாரு இல்லையா? ஸோ அந்த மாரி வந்து அப்பைலேருந்தே இது வந்து இருக்கு. இன்னைக்கு டிஜிட்டலா அதுக்கு வந்து ஒரு டெர்ம் வச்சுட்டோம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி இன்னைக்கு வந்து என்னன்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு ரீசன்க்காக என்னை ஃபாலோ பண்றாங்க. அந்த ரீசன் இல்ல அந்த அந்த ஃபாலோவர்ஸ் கிட்ட ஒரு பிராண்ட் வந்து போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. த்ரூ என் மூலியமா. அப்போ ம். நான் தான் இங்க சேனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கேன். ஸோ அப்போ நான் சேனலைஸ் பண்ண போறேன் அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்னவா இருக்கணும்னா, உங்க ஆடியன்ஸை என்ஷூர் பண்றது தான். ஓகே. அவங்க ஏமாத்தக்கூடாது, ஏமாந்துறக்கூடாது. உங்க உங்க மூலியமா தான் அந்த பிராண்டுக்கு வந்து அவங்களுக்கு யாருன்றது தெரிய போகுது அப்படின்றப்போ, உங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி உங்களோட ஆடியன்ஸா மட்டும் தான் இருக்கணும். 2வது அப்போ வந்து நான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஏன்னா அதுதான் இன்னைக்கு ரெவென்யூ அப்படின்ற பட்சத்தில, அப்போ அந்த பிராண்டோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும். ஒரு சில பேர் வந்து ஒரு 5 வருஷம், 10 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்ப்பரேட்டா இருப்பாங்க, மிட் கார்ப்பரேட்டா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து வருவாங்க. இங்க என்னன்னா, இந்த சோ கால்ட் இந்த ஸ்டார்ட் அப்ல ஒருத்தவங்க புதுசா பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், அந்த பிராண்ட் புதுசா இருந்தா கூட, அது என்ன வேல்யூவ கிரியேட் பண்ணுது? ம். மக்களுக்கு என்ன வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கு? அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க? அப்படின்ற இந்த ஒரு பேசிக் அனலைசிஸ வந்து நம்ம வந்து ஒரு கிரியேட்டரா நம்ம அத பண்ணிட்டு அந்த பிராண்ட என்டோர்ஸ் பண்றப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல.